அப்பாடா ராகேஷ் சொல்லி கொடுத்த மசாலா போட்டு கரெக்டாக வந்துடுத்து. சூப்பர். அது ஒட்டாமல் வரும். நல்லா ஒட்டாமல் வருதுல்ல. இன்னொரு நேச்சர் பாரு, பாம்பு கழட்டி போட்டு செட்டை. சண்டே சமையல் ரெடியா? ரெடி. ரெடியா நல்லா கட் பண்ணி தான் வச்சிருக்கேன். இது வந்து இதுக்கு வச்சுருக்கேன், சிக்கன் 65க்கு மசாலாலாம் போட்டு வச்சுட்டு இப்போ பொரிக்க போகிறேன். கடாய் வச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், தயிர் தாளித்து வச்சுருக்கேன், முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் சிக்கனில் போடலான்ட்டு. சிக்கன் மிளகு கிரேவி, மிளகு வறுவல், கிரேவி இல்லை, இது சிக்கன் கிரேவி கொஞ்சம் கொஞ்சம். இது வந்து தக்காளி ரசம் வச்சாச்சு, சுட சுட சாதமாக வச்சாச்சு. இப்போ பொரிக்க போகிறது சிக்கன் மட்டும் 65 பொரிச்சோன்னா சண்டே சமையல் ஓவர். ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடல? எங்கே போனீங்க? உங்களை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன் போடல? இல்லைன்னா வீடியோ இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ராகேஷ் வந்து ஒரு 7 நாள் டூர் போயிட்டான். அதுக்கு முன்னாடி வந்து 2 நாள் கொஞ்சம் செமையான பிஸி. அவனோட என்ன பேஜ் அது, லேப்டாப் பேஜில் வந்து நிறைய ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பேக் பண்ணி அனுப்பிட்டு இவன் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வரதுக்கு 7 நாள், அது ஒரு 2 நாள், 8-9 நாள் ஆயிடுச்சு வீடியோ போடாமல். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு சண்டே சமையலில் ஒன்று ரெடி பண்ணியாச்சு. இப்போ வீடியோவும் இன்னைக்கு கண்டிப்பாக வரும். இப்போ சிக்கன் பொரிக்க போகிறோம். இப்போ வந்து பொரிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் ஊற்ற போகிறேன். அரேபியன் கடலா? அரேபியன் கடலா? கடலை எண்ணெய், கடல் இல்லை, லை, கடலை. கடல் இல்லை, லை. கடல் கிடையாது, கடல் வந்து காடா இல்லு, இது கடலை. புரிஞ்சிச்சா? ஓகே. நான் சிக்கன்மா, இது ஏலியன் சிக்கனா? நீ வாங்கினது சிக்கன் தான். சிக்கன் 65. நான் வாங்கி வந்த சிக்கனில் நான் போட்டு கொடுத்த மசாலாவா? நீ சொல்லி கொடுத்த மசாலா, நான் போட்ட மசாலா. புரிஞ்சிச்சா? இப்போ ஒன்று ட்ரை. டெஸ்டிங் யார் தெரியுமா? ஷூபி தான். சிக்கன் சாப்பிட்றவர் தான் இல்லையே. சிக்கன் சாப்பிட்றவர் கிளம்பிட்டார். நான் தான் ட்ரை பண்ணணும். ஒரு சிக்கன் பொரிச்சிருக்கேன், இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உப்பு சிகப்பாக இருக்குது. சிகப்பாக இருக்குது. இந்த என்னது வெடிகா சில்லி போட்டிருக்கேன், வெடிகா பவுடர். போன வாரம் சண்டே சமையல் இப்படிதான்டா, லெதர் ஜாக்கெட் மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்னு வறுத்து இந்த மாதிரி உப்பு பார்க்குறேன்னு ஒரு துண்டு எடுத்து வாயில் வச்சு 2-3 பீஸு உள்ளே போயிட்டே இருக்கு மேடம். இப்போ அதான் சமைக்கும் போது சாப்பிட்றாங்க, சாப்பிட்டோம் கூட. அந்த மீன் அவ்வளோ பிடிச்சிருச்சான். வா வா வா, டெஸ்ட் பண்ணி சொல்லு. எப்படியும் குறை தான் சொல்லுவான். சொல்லுங்க, என்ன குறை? என்ன போடணும்னு சொல்லு. எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல? பொரிச்சிடலாமா? அப்பாடா ராகேஷ் சொல்லி கொடுத்த மசாலா போட்டு கரெக்டாக வந்துடுத்து. சூப்பர். அது ஒட்டாமல் வரும். இது கூட தான் ஒட்டாமல் வந்தது. அதாம்மா நான் சொன்ன மசாலா போட்டால் ஒட்டாமல் வரும்னு. கடலை எண்ணெய் பொரிச்சா செமையாக டேஸ்ட்டாக இருக்கும்னு பொரிக்கிறேன். அதுதான் இப்போ 5 லிட்டர் வாங்கிட்டு வந்தாங்க. ராகேஷ் எண்ணெய் வாங்கி போயிடலான்டா. ஓகே வா வாங்க. கோழி 65. ஓ, தமிழில் சொல்கிறியா? வெரி குட். ஏன் இன்னைக்கு சீ ஃபுட் பறக்கிறது தாவறது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் சிக்கன்? 3 பேருக்கு அது போகிறாதான். நீ எதுவும் சாப்பிட மாட்டே. நீ இருக்கிறதால நீ சாப்பிட்ற ஐட்டம் மட்டும்தான், சிக்கன் மட்டும்தான் இன்னைக்கு ஸ்பெஷல். சௌபி சாப்பிட மாட்டாளா? சௌபி சிக்கன் வாசலே பிடிக்கல. காலைல வேக வச்ச முட்டை அதுவே தொடல அப்படியே வச்சுருக்கா. முட்டை கூட சாப்பிட மாட்டா. இதெல்லாம் என்னன்னு கேளுங்க. டாக்டர்கிட்ட கேட்டேன் அன்றைக்கி. அது அப்படி தான் இருக்கும், எது பிடிக்குதோ அது சாப்பிட்டோன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் முட்டைலாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்தில் 3 முட்டை மட்டுமாவது சாப்பிடுங்க. நல்லா ஒட்டாமல் வருதுல்ல? சிகப்பாக வருதுல்ல? இந்த மிளகா ஆல்ரெடி பொரிச்சே இல்லை? இதுதான் செகண்ட் ரவுண்டேவா? அந்த ஒன்று டெஸ்ட்டுக்கு அப்புறம். டெஸ்ட்டுக்கு அப்புறம் இதான் ஃபஸ்ட் ரவுண்டு.
ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது, நிறைய போட்ட மாதிரி இருந்தது. இவ்வளோ தான் போட்டேன், கொஞ்சம் தான் போட்டேன். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். ஏன்னா இது வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்ணால் நான்வெஜ் கொஞ்சம் சிக்கன் கிரேவி அந்த மாதிரி செய்யும்போது கால் பண்ணால் 4-5 நாளாக வச்சுக்க முடியாது. அதனால் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் ஆயில். எப்படிமா இருந்தது இந்த ஹாலிடே உனக்கு? நல்லா இருந்தது. ரொம்ப ரெஸ்ட்டு, உடம்புக்கு நல்லா ரெஸ்ட்டு கிடச்சிது. 10 நாளாக பெருசாக ஒன்றும் எதுவும் செய்யலை. இன்றைக்கி இன்னிலேருந்து தான் ஆரம்பிக்கிறேன் நம்மளோட ரெகுலர் வீடியோவை. சமையல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு 10 நாள் சமையல் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஏன்னா உடம்பு தான் நல்லா இல்லை, இப்போ ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டேன். இன்னிலேருந்து வீடியோ பறக்க விட வேண்டியது தான். எப்படி போச்சு கிருஷ்ண ஜெயந்தி? நான் எல்லாமே ஆனால் நான் இதான் வாங்கி கொடுத்துட்டு போனேன். கிருஷ்ண ஜெயந்தி சிம்பிளாக போச்சு, ஆனால் நல்லா போச்சு. குட்டி கிருஷ்ணர் வந்தாரா? பெரிய கிருஷ்ணர் ஆகிட்டாரா அவர்? குட்டி கிருஷ்ணர் சௌபி சித்தி வயிற்றில் இருக்காரா. நான் இப்போல்லாம் பெரிய கிருஷ்ணர்னாரு. ஒரே அட்டகாசம். கொஞ்ச நேரம் செமையாக பண்ணிவிட்டு சித்தி கூட ஆட்டெல்லாம் போட்டு உடனே கிளம்பிட்டார். இப்போல்லாம் பெரிய பையன் ஆகிட்டான்டா. இப்போல்லாம் அவங்க அப்பா சொன்னால் நான் 11:30 கிளம்பிடுவேன், 3 மணி நேரம் தான் இருப்பேன் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். முன்ன மாதிரி அழுகிறதுலாம் கிடையாது, ஒரே அழுவானே. இப்போல்லாம் வளர்ந்துட்டான். அதான் ஃபோன் பண்ணி ஒரு ஸ்பைடர்மேன்லாம் எடுத்துக்கிறேன் நானே. என்கிட்ட சொல்லலை மாமா, என்கிட்ட சொல்லலை. நீನು தான், நானும் போயிருப்பேன். துணி கட்டி வளவர் தலைகில துணி மலை. பறவைகள் சரணாலயம் ஏதாவது நடத்துறியா? ஆமாம், தவிட்டுக்குடி நிறைய பொறிக்குது. போன வாரம் கூட ஒரு செட்டு பறந்து போச்சு. டயர்டாக இருக்காங்க, நல்ல வேலை டயர்டாக இருக்கானுங்க. ஆமாம், அழகாக விளையாடுங்க இருக்குங்க. அந்த துணி தொங்குறது என்னமோ நினச்சின்னு இருக்குங்க. கக்கா போயிடாதீங்கப்பா, துவச்சி போட்ட துணி. அதை எப்படி தலைக்கையோ தொங்குதான். கொஞ்சம் வெயில் நல்லா இருக்குதுன்னு எடுத்து வெயிலில் போட்டேன் துணியெல்லாம். நம்ம நேச்சரோட ஒன்றிணைந்து வாழ்றியா? ஆமாம், அவங்களாம் அழகாக விளையாடுதுங்க. அது என்னமோ நினச்சின்னு விளையாடுது, என்னமோ தொங்குது அப்படின்னு. இன்னொரு நேச்சர் பாரு, பாம்பு கழட்டி போட்ட சட்டை. பாம்பு சட்டை. மெலிசா இருக்கார் பொழுது அவரு. மெலிசா இருக்கு. நான் கார் ஏறுற இடம் இதுதான், தலையில் உராசிட்டு போகும். போட்டுன்னு போடும். நைட்டு உரிச்சிருக்குமோ, புதுசாக இருக்கா தோல். ஆமாம், நான் காலையில பார்த்தேன், வாழை மரத்து பக்கத்துல சதுரம் ஓடிச்சு. அந்த கம்பி பற்றியா, அந்த கம்பியில் வந்து மாட்டி இப்படி வலிச்சு உரிச்சிருக்கு. நீ உரிச்சிட்டு போ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தலைக்கு நேராக உரிச்சிருக்கியே. லட்டூஸ் கிச்சனில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சண்டே நான்வெஜ் தான் ஸ்பெஷல். என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, வேக வச்ச முட்டை, சிக்கன் மிளகு வறுவல், தாளிச்ச தயிர், தக்காளி ரசம், சுட சுட சாதம் எல்லாம் தயாராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம்.